ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். 1 கொரிந்தியர் 10:12. உயர் நிலையில் இருக்கிறவர்கள் தங்கள் நிலையிலிருந்து கீழே இறங்க விரும்புவதில்லை. தாங்களே பெரியவர்கள், தாங்கள் நினைத்ததை தாங்கள் செய்யலாம் என்ற இருமாப்பில் நடக்கும்போது அவர்கள் தள்ளப்பட்டு போனால் எப்படி இருக்கும்? இஸ்ரவேலர் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் கேட்டுக்கொண்டதினால் கர்த்தர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலை பணித்தார். ஆனால் தாழ்மையான சுபாவம் கொண்டவன் போல தன்னை காட்டிக்கொண்ட சவுல் தருணத்தில் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினான். ஏற்கனவே அவசரப்பட்டு சர்வாங்க தகன பலியை செலுத்தி தேவனுடைய கட்டளையை மீறிய நிலையில் 1 சாமுவேல் 13:14 சவுல் மறுபடியும் தனது இஷ்டப்படி பெரிய தவறை செய்கிறான். அமலேக்கியருடனான யுத்தத்தில் கர்த்தர் கட்டளையிட்டபடி யுத்தம் செய்தாலும் கர்த்தரிட்ட கட்டளையை மீறி அமலேக்கிய ராஜாவையும் ஆடு மாடுகள் உட்பட முதற்தரமான 2ஆம் தரமான சகலவற்றையும் தப்ப வைத்து தன்னுடன் கொண்டு வந்து விட்டான். இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்ததால் கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டார். 1 சாமுவேல் 15:1-35 வரை. மாத்திரமல்ல, தாவீதில் எரிச்சல் அடைந்த சவுல் தாவீதை கொலை செய்யும்படி அவனை துரத்தி கொண்டே இருந்தான். இறுதியிலே சவுல் பெலிஸ்தரினால் கொலை செய்யப்பட்டான். ராஜா என்ற உயர்வான பாத்திரம், பெருமை, கீழ்ப்படியாமை, எரிச்சல் என்பனவற்றுக்கு இடமளித்து தள்ளப்பட்ட பாத்திரமானது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:6. பெருமையுள்ளவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நாம் தேவனுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். 1 பேதுரு 2:13. நமக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவு உயர் நிலையில் வைக்கப்பட்டாலும் அதுவும் தேவனாலதான் உண்டாயிருக்கிறது என்பதை மறக்க கூடாது. அதை விட்டு அகந்தைக்கும் பெருமைக்கும் இடமளித்தால் நாமே நமக்கு தீங்கு செய்வது போல் ஆகும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். சங்கீதம் 37:8 என்கிறது தேவனின் வார்த்தை. நமது ஆண்டவரே ஊழியம் செய்யும்படி கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படிக்கு வந்து அப்படியே நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்க நமக்கு ஏன் பெருமையும் அகங்காரமும்? நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. எக்காரணம் கொண்டும் நாம் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போமாக. தேவனே, வீண் பெருமை அகங்காரம் என்னை யாரும் அசைக்க முடியாது என்ற வீம்பு எனக்கு இருக்குமானால் இன்று நீர் என்னை தயவாய் மன்னித்து தாழ்மையை கற்றுக்கொள்ள உதவி அருளும் என்று ஜெபிப்போமா? தேவன் தாமே நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். பிரைஸ் காட். அல்லேலூயா.